வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஜி-ஸ்டார் கம்பெனியினுடைய லேட்டஸ்ட் அரைவல் 092 மாடல் 093 094 மாடல் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாடலில் பேசிக் இந்த மாடல் தான், இதில் எந்த மாறுதலும் இல்லை. என்ன மாறுதல் அப்படின்னு கேட்டால், இந்த ஆக்சிலரி இன்புட் கொடுத்துருக்கு இல்லையா, ஆக்சிலரி இன்புட் வந்து நீங்கள் டிவியிலிருந்து எடுத்துக்கலாம். எல்இடி டிவியிலிருந்து கோஆக்சியல் இன்புட்டோ அல்லது HDMI ARC ரிட்டர்ன் சேனல் இதில் கொடுத்து நல்ல குவாலிட்டி டிஜிட்டல் 2.1 ஹோம் தியேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் வந்து ஒரு டிஜிட்டல் இன்புட்டுக்கு மட்டும் இந்த மாடல் வாங்கலை. சப்போஸ் வீட்டில் மைக் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் நம்ம குழந்தைகளோட பேசுகிறது, அவங்களுடைய ப்ரொனன்சேஷன், இல்லை ஒரு பாட்டு பாடுறது, இல்லை ஒரு மிமிக்ரி பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்பீச் அதை டெவலப் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து என்ன வேணும்னா நல்ல ஒரு மைக்கு கூடவே இந்த கரோக்கி சிஸ்டம் இருக்குது. அதில் மைக்கோட வால்யூமை கூட்டலாம் குறைக்கலாம், எக்கோ வால்யூமை கூட்டலாம் குறைக்கலாம், டிலே வால்யூமை கூட்டலாம் குறைக்கலாம். அது மட்டும் இல்லை, டைரெக்டாக பேஸ் இம்மிடியேட்டாக ஒரு சாங் ஒன்று கேட்டுட்ருக்கோம், இதை இன்னும் கொஞ்சம் பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரிமோட், பக்கா ரிமோட் பாருங்கள், இந்த மாதிரி ரிமோட் இருக்குது. ஜி-ஸ்டார் கம்பெனியுடைய இந்த மாதிரி ரிமோட். இந்த ரிமோட்டில் உங்களுக்கு இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. சேனல் 2 வேணுமா இல்லை சேனல் 2.1 வேணுமா செலக்ட் பண்ணலாம் இம்மிடியேட்டாக டக்குன்னு. சப்போட ப்ளஸ் வால்யூம் கூட்டலாம், சப்போட மைனஸ் வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். இம்மிடியேட்டாக பாஸ் மைனஸ் பாஸ் ப்ளஸ் ட்ரிபிள் மைனஸ் பாட்டு கேட்க நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த ரிமோட்டில் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான ரிமோட், பக்காவான ரிமோட். மோடு செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாண்ட் பை யூஸ் பண்ணிக்கலாம், மியூட் அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு மைக்கோட வால்யூம் ப்ளஸ் மைனஸ், எக்கோ ப்ளஸ் மைனஸ், டிலே மைனஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒருவேளை பாட்டு ஃபோல்டர் வேணும், ஃபோல்டரில் 10வது பாட்டு 20வது பாட்டு வேணும்னா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அடுத்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இது வால்யூம் அப், வால்யூம் டவுன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இதில் இந்த யூனிட்டில் மேனுவலும் சரி என்கோடர்லையும் சரி ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது பாட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இதில் வந்து பாஸ் வந்து தூக்கலாக வேணும் அப்படின்னா பாஸை கூட்டிக்கலான்னு சொல்லியிருக்கேன், சப்போட வால்யூம் கூட்டிக்கலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ சப்போட வால்யூம் கூட்டும்போது இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் இருக்கு இல்லையா, அதனுடைய வால்யூம் வேணும்னா நம்ம குறைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு சப்போட வால்யூம் கூட்டினோம்னா சூப்பரான அவுட்புட். ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாடல் கண்டிப்பாக வேணும். ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெறும் இந்த 950 இதனுடைய ப்ரைஸ். இதுலேயும் 2.1 தான், ஆனால் எக்ஸ்டர்னல் இன்புட்டு டிஜிட்டல் இன்புட்டு இதில் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் இந்த இன்புட் இருக்குது, பேக் சைடில் இருக்குது. இதில் வந்து ஆப்டிக்கல் HDMI கொடுக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 1600 வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க இந்த ஒயரிங் டீட்டெயில்ஸ் பற்றி. 1 செகண்ட் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நாங்கள் அசம்பிள் பண்ணுவோம், கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, இந்த ஃப்ரண்ட் பேனல் மட்டும் தனியாக வேணும்னாலும் இந்த பேனல் மட்டும் தனியாக இருக்குது, வாங்கிக்கலாம். தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த யூனிட்டில் இது வந்து லாஸ்ட் கிளாஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் போட்டிருக்குது ஆல் இன் ஒன். அதாவது மாடுல் தனியாக வரும், பவர் ஆம்பிளிஃபையர் தனியாக வரும். ஆனால் இந்த மாடுலில் ரெண்டுமே ஒட்டுக்காக வந்துடும். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இடம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி காம்பேக்டாக பண்ணிடலாம் ஒரு செட்டு. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். 1500 rupees வரும். உள்ள ஒரு SMBS பவர் சப்ளை வரும். நம்ம இது நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். எய்மெல்லாம் என்ன அப்படின்னா நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சேனலுடைய நோக்கம். ஒருவேளை சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்தா பரவாயில்லைங்கிறதுக்கு மட்டும்தான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் இந்த ரேட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, எல்லா அசசரியும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பக் கன்வெர்ட்டர் வச்சுருக்கேன். இந்த பக் கன்வெர்ட்டர் மூலிமா இதுக்கு நான் சப்ளை கொடுக்குறேன்.
ஏற்கனவே நான் வோல்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே பக் நட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டு அல்லது 24 வோல்ட்டு எது இன்புட் கொடுக்குறீங்களோ பவர் ஆம்பிளிஃபையருக்கு பொறுத்து இன்புட் வோல்ட்டை லோடு இல்லாமல் அலைன்மெண்ட் பண்ணி 5 வோல்ட் அல்லது கம்மியாக 0.1 கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவுமே 4.8 நான் 4.8 தான் செட் பண்ணியிருக்கேன். இது கொடுத்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பார்க்கலாம். லோடெல்லாம் கொடுக்கல, பட் இந்த போர்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சேம் ஒன்று தான். இந்த ஒயரிங் கொடுத்தாலும் சரி, ஒயரிங் கொடுக்கலைனாலும் சரி, இது எப்படி மாடுல் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பார்க்கலாம். நான் இது பவர் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள் இருக்குது. எப்படி தெரியுதா உங்களுக்கு பார்க்குறதுக்கு? கொஞ்சம் நான் வேணால் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பாருங்களேன் எப்படி டிஸ்பிளே எப்படி இருக்குது பாருங்கள். பக்காவாக இருக்குது இந்த டிஸ்பிளே. ஓகேவா? பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. சூப்பரான டிஸ்பிளே. இது ஏற்கனவே எஃப்எம் மோடில் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம மோடு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் ரிமோட் இருக்குது, ரிமோட்டில் நான் மோடு சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்களேன், ஆக்சிலரி 1 வந்துருச்சு. தென் ஆக்சிலரி 2 செலக்ட் பண்ணிக்கேன். நான் ரிமோட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தென் அடுத்தது என்ன பண்ணுறேன், இது மாதிரி ப்ளூடூத்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. பக்கத்தில் தேடுது, எங்கேயாவது சோர்ஸ் எங்கே கிடைக்கும்னு பார்க்குது. ஒருவேளை ஃபோன் பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இமீடியட்டாக லாக் ஆகிக்கும், உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். தென் அடுத்தது இப்போ எஃப்எம், ஸோ மோடு செலக்ட் பண்ண முடியும். இப்போ வால்யூம் ப்ளஸ் அமுத்துறேன். பாருங்கள், வால்யூம் 34, 35, 36 இப்படி வருது இல்லையா? அப் டு 50. பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப் டு 50. அதேமாரி மைனஸ் அமுத்துறப்போ மைனஸ் குறைஞ்சிடும். அப்போ வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். ஓகே, இப்போது ஒருவேளை மைக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்கோடர் கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், என்கோடர் சேம். நான் என்கோடர் இதில் கொடுக்குறேன். என்கோடர் தனியாக இருக்குது. என்கோடர் பாருங்கள், இந்த பின்னில் என்கோடர் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டேன். என்கோடர் கொடுத்துட்டு இப்போ ப்ரெஷ் அமுத்துறேன். பாருங்கள், பாஸ் 0408 இது வந்து பாஸ் ஃபுல்லாக கூடும். ஓகே, மைனஸ் பண்ணணுன்னா மைனஸ் குறைஞ்சிரும். மைனஸ் லெவல் வந்துருச்சு. -12 பேஸ் வந்து +12. அடுத்த ப்ரெஸ் பண்ணுறேன். உடனே என்ன ஆயிடுது உங்களுக்கு? ட்ரிபிளில் வந்து கூடுது, ட்ரிபிள் வந்து குறைக்க முடியுது. மைனஸ் பண்ணலாம், கூட்டலாம். அப்போ எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு? உங்கள் இஷ்டத்துக்கு கேட்க முடியும். ஒரு சாங்கினுடைய பாஸு ட்ரிபிள் இண்டிவிஜுவலாக கூட்டலாம் குறைச்சிக்கலாம். எல்லாத்துக்கு மேலே ரிசீவ் மோடு, கரண்ட் வந்தால் கூட ஃபைனலாக நீங்கள் என்ன செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த மோடு அப்படியே வந்து நிற்கும். இப்போ எப்போ மோடில் இருக்குது? 1 செகண்ட். பாருங்கள், பாஸ், தென் ட்ரிபிள், தென் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது சப்போட வால்யூம். பாருங்கள், சப்போட வால்யூம். ட்ரிபிளுக்கு அப்புறம் சப்போட வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். 30 பாயிண்ட் வரும். ஓகேங்களா? அப்போ எப்படி இருக்குது எஃபெக்ட்டு? பக்காவாக இருக்கும். சப்பு இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். அது இல்லாமல் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ரிமோட் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும்? 2.0, 2.1 எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். 2. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு என்கோடர் மூலிமா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸிங் என்கோடர். பாருங்கள், என்கோடரில் தான் நான் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாறிட்டுருக்குது. ஸோ எல்லாமே மாற்ற முடியும், செய்ய முடியும். ஓகேவா? அப்போது மைக்கு ஆட் பண்ணும்போது மைக்கோட ஆட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா மைக் டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், நாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு பிரைட் இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்போது ஒரு பக் கன்வெர்ட்டர் இருந்து இப்போ ஜஸ்ட்டு எப்படி ப்ராசஸ் ஆகுது. இதில் மேனுவல் கண்ட்ரோல் இருக்கா? மேனுவல் கண்ட்ரோல் இருக்குது. பாருங்கள், இந்த பட்டன் மூலிமா ஆக்சிலரேட்டர் 1 2 3 எல்லாம் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, பாருங்கள், இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்குது. எல்லாமே செலக்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ப்ளூடூத் இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உடனே சாங் வந்து உடனே ரீட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இந்த என்கோடரில் வால்யூம் கூட்டுறேன். வால்யூம் ஃபுல்லாக கூட்டிகிட்ருக்கேன். நான் எதுவுமே லோடு கொடுக்கல. பாருங்கள், வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். ஒரு ப்ரெஸ் அமுத்துறேன். பாஸு, அடுத்து ட்ரிபிளு, அடுத்து சப்பு, அடுத்தது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். இதில் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு மைக்கோட டிடெக்ஷன் எல்லாமே இருக்குது கம்ப்ளீட்டாக. மைக்கோட வால்யூம், மைக்கோட டிலே எல்லாமே அதில் இருக்குது.
ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராங் ப்ளே ஆகிட்டுருக்கு, எந்த லோடும் கொடுக்கல. டிஸ்பிளே எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது உங்களுக்கு நான் டெமோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? சரி, இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ இந்த மாடுலை வச்சு நாம் எப்படி ஒரு ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணுறது, எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு டயக்ராம் தேவை. இப்போ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே, அவங்க மட்டும் இல்லை, இப்போ நிறைய பப்ளிக்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே நாமளும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி, எல்இடி, 5.1 home theater assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove, all SMBS. எல்லாமே இண்டிவிஜுவல் கோர்ஸ். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. வீட்டில் எந்த இடத்துல இருந்த நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். சேனலுடைய நோக்கமே ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. படிப்பு தேவையில்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும். வயது வித்தியாசம் இல்லை. யார் வேணால் படிக்கலாம், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் என்னென்ன புது புது ப்ராடக்ட் வருதோ அந்த ப்ராடக்டை ஒரு பாமரனும் பெறணும். ஒரு இன்டீரியர் பிளேஸ், ஒரு குக் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். ஸோ இந்த மாதிரி புது புது ப்ராடக்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களும் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது நாம் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணலாம். ப்ராஜெக்ட் மேக்குனா என்ன வேணும்? நான் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போது பார்க்கலாம். மினிமைஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதுதான் சர்க்யூட் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறேன். இப்போ பாருங்களேன் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னு. 2 போர்டு வேணுங்க. 2.1 பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த 2. இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு இங்கே இருக்குது. இதான் 202 மினி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கிட்டு 950 ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் தான். நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். நல்ல ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணலாம். உங்களுக்கு HDMI கோஆக்சியல் இன்புட் கொடுக்கணும், ஆக்சிலரி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக் சைடில் ஒரு போர்டு மட்டும் தேவைப்படும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த போர்டு ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும். டோட்டலாக 1600 வரும். இந்த இன்புட் ஆக்சிலரி இல்லாமல் வேணும்னா, இந்த டிஜிட்டல் டீகோடர் இல்லாமல் வேணும்னா 950. இது வேணும்னா 1600. என்றைக்கு புக் பண்ணால் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கிளாஸ் டியில் A to Z எல்லா போர்டுமே எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். அப்போது நமக்கு 2.1 பாருங்கள், இந்த இடத்துல 2 சேனல் இருக்குது. லெஃப்ட்டு ரைட் இது ஒரு போர்டு இருக்குது. விலை கம்மி, 150 ரூபாயில் ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் 30 வாட்ஸ் ப்ளஸ் 30 வாட்ஸ். அது கூட போதும். இது 100 வாட்ஸ் சப்பு. இது 30 வாட்ஸ் ஒரு சேனலுக்கு, அதோட 3 மடங்கு அதிகம் ஒரு சேனல். 100 வாட்ஸ் பேனல் இது. ஸோ சப்பு இது வந்து லெஃப்ட்டு ரைட். இது பயாஸ் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை. இந்த 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் அளவுக்கு. எஸ்எம்பிஎஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸும் எங்கிட்ட இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? 12 வோல்ட்டு, 5 ஆம்பியர், 6 ஆம்பியர், 24 5, 6, 8, 10, 20 ஆம்பியர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ எஸ்எம்பிஎஸ்லேருந்து இந்த சப்ளை போகுது. இந்த ஜிஸ்டார் கம்பெனியினுடைய 092 94. ஓகே, 92ங்கிறது வெறும் ஆப்டிக்கல் மட்டும்தான் இருக்கும். கோஆக்சியல் இருக்கும், HDMI இருக்காது. அதனால் இது வேண்டியதில்லை. நாம் நேராக இதே வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு பக் கன்வெர்ட்டர் மூலிமா 5 வோல்ட் கொடுத்துறோம். இதுதான் அந்த கன்வெர்ட்டர் போர்டு. இது வரைக்கும் நான் சொன்ன போர்டு. போர்டுலேருந்து சப் அவுட்புட்டு இந்த போர்டுக்கு வந்துடும். லெஃப்ட்டு ரைட்டு இந்த போர்டுக்கு வந்துடும். ஓகேவா? இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் இருந்தால் போதும். ஒரு ரோட்டரி என்கோடர் மூலிமா மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் மூலிமா ஏசியூஸில் ரிமோட் செலக்ட் பண்ணிக்கலாம். USB இன்புட் இந்த இடத்துல இருக்குது. இது மூலிமா நம்ம விருப்பமான சாங்ஸ் எல்லாமே இதில் கேட்கலாம். ஒன்று இதில் 24 பிட் ரன் ஆகக்கூடிய எல்லாமே ஃபார்மேட் எல்லாமே வேலை செய்யும். வேவ், ஃப்ளாக், ஃபைல், MP3 எல்லாமே ஒர்க் பண்ணும். நல்ல குவாலிட்டி ஸ்ட்ராங் டிஜிட்டலில் கேட்க முடியும். ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2 2 இன்புட்.
மைக் 1 மைக் 2 இன்புட் இது காமிச்சிருக்கேன். இதுதான் பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். இதை நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அசம்பிள் பண்ணியிருக்காரு. நல்ல குவாலிட்டியாக பக்கா ஃபினிஷிங் அசம்பிள் பண்ணியிருக்காரு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.